பொழைச்சிருப்பியே, இப்ப சிந்திக்க முடியாத அளவுக்கு வீழ்ந்து கிடக்கிற நிலைமைக்கு வந்துட்டியே, அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூற்றேன்னு அழுதான். இந்த அழும்போதுதான் சில முக்கியமான உண்மைகள்லாம் வெளியே வரும். அதுல ஒரு உண்மையை சொல்லி அழுதுட்டான் விபீஷணன். அழுதான், அண்ணா உன் சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்ல. உன் சாவுக்கு காரணம் யார்? உன் சாவுக்கு காரணம் ராமர் இல்ல, உன் சாவுக்கு காரணம் லட்சுமணன் இல்ல, உன் சாவுக்கு காரணம் சீதையும் இல்ல, உன்னோட சாவுக்கு காரணம் சூர்பனகை. விபீஷணன் சொல்லி அழறான், உன் சாவுக்கு காரணம் சூர்பனகை. கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று பல்லாலே இதழதுக்கும் கொடிய பாவி நெடும்பார பழிதீர்ந்தாளே. அண்ணா இவ்வளவெல்லாம் தெரிஞ்ச உனக்கு இந்த ரகசியம் தெரியாம போச்சே. உன்னோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தவ அந்த சூர்பனகை இல்லையா? அவளால் அல்லவா நீ மாண்டு கிடக்கிறாய். அவ உன்னை பழி தீர்க்கணும்னு நினைச்சாளே, நினைச்ச மாதிரி பழி தீர்த்துட்டாளேன்னு விபீஷணன் அழுகிறான். சொல், கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று சூர்பனகைக்கு ராவணன் மேல இருந்த பழி வாங்குகிற உணர்வு. இவ்வளவு ஆற்றலோட இருக்கிற ஒரு ஏக சக்கராதிபதியை, இவ்வளவு வாழ்நாளை உடையவனை, இவ்வளவு வரத்தை உடையவனை, இவ்வளவு தவத்தை உடையவனை, இவ்வளவு ஆள் பலத்தை உடையவனை, இவ்வளவு படைபலத்தை உடையவனை எப்படியானாலும் வீழ்த்த முடியாது. அப்ப அவனை வீழ்த்துறதுக்கு என்ன செய்யலான்னு சூர்பனகை பார்த்தாலாம். அவனுடைய பலத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அவனை வீழ்த்த முடியாது. அவன் பலவீனம் என்னன்னு சிந்திப்போம்னு முடிவுக்கு வந்தான். பலத்தால் வீழ்த்த முடியாது, பலவீனம் என்னன்னு சிந்திப்போன்னு பார்த்தா அவனுடைய பலவீன பட்டியல் போடும் போது முதல்ல வந்து நின்ற பலவீனம் அதிகப்படியான காமம். சூர்பனக திட்டம் போட்டா இவனை பலத்தால வீழ்த்த முடியாது, காமம் என்கிற பலவீனத்தினால் இவனை வீழ்த்துவோன்னு திட்டம் போட்டுத்தான். ஒரு அழகான பெண்ண வனத்துல பார்த்தேன், உனக்கு தூக்கிட்டு வந்து பரிசு கொடுக்கலான்னு நினைக்கும் போது எனக்கு இந்த அவமானம் வந்தது என்று சீதையின் பேரழகையெல்லாம் சொல்லி சொல்லி ராவணனுடைய மனதில் அவள் மேல் காதலை உண்டாக்கி அவளை மார்வேஷம் போட்டுட்டு போய் தூக்கிட்டு வர அளவுக்கு வச்சு அதன் மூலமாக பகையை உண்டாக்கி கடைசியில் ராமர் மூலமாக ராவணன் அழிந்து போகும்படியாக செய்வதற்கு அஸ்திவாரம் போட்டவள் சூர்பனகை. இதை சொல்லி அழுதான் விபீஷணன். சொல்லி அழுதான், கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்றே பல்லாலே இதழதுக்கும் கொடிய பாவி நெடும்பார பழிதீர்ந்தாளே. விபீஷணன் அழுதான். அழுது புலம்பும் போது சொன்னான், அண்ணா நீ போற போர்க்களத்தில எல்லாம் வெற்றியை சம்பாதிச்சுட்டு வந்த, உன்ன மாதிரி கலைஞானம் உடையவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு கலைமகளை, போர் மகளை, கலைமகளை, புகழ் மகளைன்னா நீ போர் மகளை தழுவினாய், நீ கலைமகளை தழுவினாய், நீ புகழ் மகளை தழுவினாய். நீ அதோடு நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படி நிறுத்தி கொண்டிருந்தால் உன் புகழ் இந்த உலகில் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் போர் மகளையும் கலைமகளையும் புகழ் மகளையும் தழுவிய நீ யாரை தழுவ வேண்டும் என்று அத்துமீறலாக ஆசைப்பட்டாய். சொன்னதையும் கேட்கவில்லை. திருமகளை, சீர்மகளை, திருமகளை, தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை, அவளை தழுவ வேண்டும் என்று நீ நினைக்கலாமா? நீ போர்மகளை தழுவியதோடு, புகழ்மகளை தழுவியதோடு, கலைமகளை தழுவியதோடு நிறுத்தியிருந்தால் கவலை இல்லை. நீ சீதாதேவி ஆகிய சீர்மகளை, தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை நீ தழுவ வேண்டும் என்று நினைத்தாய்ப்பார் அத்துமீறலாக. அதனால் தான் தழுவ வேண்டும் என்று நினைத்த உன் நெஞ்சம், உன் உடல் இப்பொழுது பார்மகளை தழுவிக்கொண்டு கிடக்கிறது என்றான். போர் மகளை, புகழ் கலைமகளை, புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற, சீர்மகளை, திருமகளை, தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை தழுவான் வேண்டி உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தா, இன்று பார்மகளை தழுவினையோ உன் பனை இருத்த பனைத்த மார்பால் என்றார். நான் நீ தெய்வ கற்பின் பேர்மகளான சீதையை தழுவலாம்னு நீ கற்பனை கூட செய்யலாமா? அதனால் அல்லவா இன்று உன் உடல் இந்த பார்மகளை, இந்த தரையை தழுவி கிடக்கும்படியான நிலைமைக்கு நீ ஆளாகிவிட்டாய் என்று விபீஷணன் அழுதான். அவ அழுது கதறி புலம்பினான். தம்பியரின்றி மாண்டு கிடப்பனோ தமியன் மண்மேல்னு கேட்டானே ஒரு கும்பகர்ணன். வீழ்ந்து கிடக்கிற ராவணன் மேல புரண்டு கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு வீழ்ந்து கிடக்கிறவனை பார்த்து பக்கத்துல இருந்து புலம்பி துடிச்சான் விபீஷணன். இந்த காட்சியை பார்த்துட்டு அருகில் இருக்கிற ராமர் மனமே உருகுகிறதாம். ராமனுடைய மனமே உருகிற்று. மண்டோதரி
பகன் மாண்ட உடனேயே நாளை இலங்கை வேந்தனும் இத்தகையன் என்றோன்னு சொல்லிட்டாலே, அந்த மண்டோதரி வந்த மண்டோதரி அழுதா பாருங்க. அவ அழுகையில கூட இன்னைக்கும் காலையில் எழுந்தவுடன் பஞ்சகன்னியரை நினைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்களே, அதில் தனக்கென்று ஒரு இடம் வைத்துக் கொண்டவள் மண்டோதரி அல்லவா? அதற்கு என்ன காரணம்? இன்னைக்கும் மண்டோதரியை நினைக்கணும்னு வச்சிருக்காங்கல்ல. சீதா, தாரா, மண்டோதரி, பாஞ்சாலின்னு ஒரு பட்டியல் வச்சிருக்கோமே. அதுல மண்டோதரியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்றால், பஞ்சகன்னியர்ல காலையில நினைச்சாலே மண்டோதரியினுடைய நாமத்தை நினைத்தாலே புண்ணியம்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? வீழ்ந்து கிடக்கிற ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான், மண்டோதரி அழுதவ என்ன சொல்றா பாருங்க. கம்பனோட பாணியில சொல்லணுமானா அழுத மண்டோதரி சொன்னா, இந்த ராமபாணம் உங்க மனசுக்குள்ள இன்னும் சீதை இருக்காளோன்னு நினைச்சு ஜல்லடக்கண்ணா இந்த ராமபாணம் உங்க நெஞ்ச தொலைச்சு சீதை எந்த இடத்துல உங்க மனசுல நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு ராமபாணம் தேடி இருக்கு. தேடி பார்த்துட்டு சீதை மனசுக்குள்ள இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஜல்லடக்கண்ணா தொலைச்சிட்டு அந்த ராமபாணம் போயிட்டு. உங்க மனசுல சீதை இருக்கான்னு தெரிஞ்சாதான் ராமபாணம் இப்படி ஜல்லடக்கண்ணா தொலைக்க வேணாமே, எதுக்கு தேடணும்? உங்க மனசுல சீதை இருப்பது உண்மையாக இருந்தால் அந்த பானம் என்ன செய்யணும்? ராமர் கையிலிருந்து நேரா வரணும், வந்து அந்த இலக்கை அழிக்கணும், நேர சப்த சமுத்திரத்தில் நீராடணும், அம்பரா துணிக்கு போயிடணும். ராமர் எங்க போய் இப்படி பானத்தை வைத்துக் கொண்டு துளைத்து தேடி தேடி பார்த்த இடம் எது? அன்னைக்கு ஒரு நாள் ராமருடைய பலத்தை சோதிக்கிறதுக்காக சுக்ரீவன் 7 மராமரத்தில் அம்பு செலுத்தினானே. அப்ப நேரம் பானத்தை விட்டார். அதை விட்ட பானம் அப்படியே 7 மராமரத்தையும் தொலைச்சி சப்த சமுத்திரத்தில் நீராடி அம்பரா துணிக்கு போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் என்ன இந்த ராமபானம்? ராவணனுடைய மார்புக்குள்ள புகுந்து 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 சுத்தி 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 தேடி அவன் மார்பை ஜல்லட கண்ணா தொலைக்குது. எள்ளிருக்கும் இடமின்றி, கம்பன் சொன்ன வார்த்தை, எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோன்ட்டானே. அவ ஜல்லட கண் மாதிரி, மாவு செலிக்கிறோம்ல, இந்த ஜல்லட எத்தனை துவாரம் இருக்கு, அத மாதிரி ராவணனுடைய மார்பு முழுசும் துவாரம் போட்டு 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 இந்த கோதண்ட பானம் போய் தேடி 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 பாக்குதான். ஏன் தேடி பானம்? இருக்கிற இடம் இதுதான்னு தெரிஞ்சா நேரா போய் அதை அழிக்க வேண்டியதான், உயிர் எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. ஜல்லட கண்ணா ராமபானம் தொலைத்தது என்று ஒரு செய்தியை கம்பன் சொன்னான் என்றால், அது மண்டோதரி வாக்கு மூலமா சொன்னான்னா அதுக்கு பொருள் என்னன்னா, ராமன் தன்னுடைய பானத்தினால் உங்கள் நெஞ்சை தொலைத்து தேடும் போது அதுல சீதை இல்லை, சீதை தான் விடுவிக்கப்பட்டு விட்டாலே. இந்திரஜித்தனால் ஏற்பட்ட புத்திர சோகம் வரும்போதே அவன் மனசுக்குள்ள இருந்த சீதை வெளியே போயிட்டா கிடையாது. அத மண்டோதரி சொல்றா, தேடி தேடி இந்த பானம் பார்த்திருக்கு இந்த மார்பை, அங்க சீதை கிடையாது. எப்படி பாருங்கள், இவ்வளவு பெரிய தவறை செய்து கணவன் மாண்டு கிடக்கிறான், அப்ப கூட அந்த மனைவிக்கு அந்த கணவன் மேல இருந்த அபிப்பிராயம் கொஞ்சம் கூட குறையல. அவன் மேல இருந்த அபிப்பிராயம் குறைஞ்சதா இந்த பாட்டுல இருக்கா பாருங்க. அந்த அபிப்பிராயம் கொஞ்சம் கூட குறையல. அது அப்படியே கம்பன் பதிவு செய்கிறான். ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம், இது ஒரு பழைய காலத்து பெண்மையை கம்பன் பேசியிருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பழைய கால பெண்மை என்று நம் இலக்கியங்கள் காட்டுகிறது பாருங்கள், அதுலதான் நம் பாரம்பரியத்தின் ஜீவ வித்துக்கள் அத்தனையும் பழைய காலத்து பெண்மையில தான் இருக்கு. நீங்க ஒரு 10ஆம் பசலின்னு நினைச்சாலும் பரவாயில்லை, பழைய காலத்து பெண்மையில தான் பாரம்பரியமான இந்த தேசத்தினுடைய ஜீவ வித்துக்கள் எல்லாம் பழைய காலத்து பெண்மையில தான் இருக்கு. அதனால்தான் புதுமையா செய்யுங்க, புதுமையா நடந்து வாருங்க, புதுமையா சிந்திங்க, புதுமையா செயல்படுங்கன்னு சொன்ன பாரதி கூட, ஒருவேளை நம்ம ஜனங்கள் புதுமை புதுமைன்னு சொன்னோம்னா இந்த புதுமைக்கு அர்த்தம் வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு தவறான வழிய புதுமைன்னு பிடிச்சுக்கிடப்படாதுன்னு பாரதிக்கு மனசுக்குள்ள இருந்திருக்கு. அதனால அவன் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வோம் அப்படின்ட்டான். இந்த அறங்கள்னு ஒண்ணு இருக்கு, மாதர்களுக்குன்னு சில அறங்கள் இருக்கு, அதை காத்துல பறக்க விடுறதுக்கு பேரு பெண்மை அல்ல. அந்த மாதர் அறங்கள் பழமை காட்டிலும் ஆட்சி பெறச் செய்து வாழ் புதுமை என்கிற பேரால், புரட்சி என்கிற பேரால, 21ஆம் நூற்றாண்டு பெண்மை என்கிற பேரால நாம கட்டி காப்பாற்றி வந்த பண்பாட்டு பாரம்பரியங்களை கை நெகிழ்வதா?
அந்த பாரம்பரியத்தின் ஜீவ வித்துக்கள் இருக்கிறதே, அது பழைய பெண்மையில் வைத்து நம் இலக்கியங்கள் பேசி பேசி நமக்கு காட்டுறதுக்கு என்ன பொருள் என்றால், எதை இழக்க தயாரா இருந்தாலும் நம் மரபின் கூறுகளையும் நம் பாரம்பரியத்தின் சிறப்புகளையும் நம் பண்பாட்டு அம்சங்களையும் இழப்பதற்கு ஒரு நாளும் தயாரா இருக்க கூடாது. அதைத்தான் இங்க சொல்லுகிறான் கம்பன். மறைமுகமா நமக்கு காட்டுறான். எப்படி பாருங்கள், அது பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு வீழ்ந்து கிடக்கிறான் கணவன். ஆனால் மண்டோதரியின் அபிப்பிராயம் கொஞ்சம் கூட ராவணன் மேல் உள்ள அபிப்பிராயம் குறையவே இல்லை. ஒரு சின்ன சண்டை வந்தா போதும், ரெண்டு பேருக்கும் இடையில பேசாம பிரிஞ்சு வாழ்ந்துடலாமான்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குங்கிறீங்க நம்ம கலாச்சாரம். என்னைக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நம்ம வீட்டு வரவேற்பறையில நாற்காலி போட்டு உட்கார்ந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் நமக்கு அபத்தம். ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு, ஒரு சின்ன நெருடல், அதை சரி செஞ்சு எப்படி ஒன்றா இணைப்பது என்று சிந்திக்காமல் பேசாம இந்த பக்கம் நீ போ, அந்த பக்கம் நான் போன்னு அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மாதிரி சர்வசாதாரணமா இந்தியாக்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிட்ட குழந்தைகள் நிலைமை என்னன்னு ஒருத்தர் சிந்திச்சு பாக்குறதே கிடையாது. அந்த குழந்தைகளோட நிலை என்ன? இந்த தேசத்தினுடைய பாரம்பரியமான கூறுகள் வேற எந்த நாட்டுக்கும் குறைந்ததே அல்ல. அதனால்தான் காந்திஜி சொன்னார், பண்பாட்டு காற்று சாளரங்கள் வழியா என் வீட்டுக்குள்ள வீசட்டும், ஆனால் என் கால் மட்டும் என் தேசத்தின் பாரம்பரியமான பண்பாட்டில் நிலை கொண்டிருக்கும் என்றார். அந்த வாசகத்தை நாம மறக்கலாமா? வாருங்கள், கம்பன் அழகான ஒரு சித்திரை தீட்டான். என்ன, ஒரு தவறான நிலையை நோக்கி நம் சமூகம் போய்கொண்டிருக்கிறது. அதுல ரெண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. தவறான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்ம இதிகாசங்களை பாருங்கள், நம்ம இலக்கியங்களை பாருங்கள், எவ்வளவு மேன்மையான நெறிகளை காட்டியிருக்கிறார்கள். அதற்காக ஒரு ஆடவன் தவறு செய்வதை நியாயப்படுத்த வேண்டும் என்று பொருள் அல்ல. ஒரு ஆடவன் தவறு செய்கிற போது அவனை திருத்துவதற்கு ஒரு பெண் சகலவிதமான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று பொருளை தவிர, அவன் செய்கிற அதே அத்துமீறலான தவறுகளை உரிமை என்கிற பெயரால் ஒரு பெண்ணும் செய்து காட்டுவது நம் பாரம்பரியத்துக்கு உகந்தது அல்ல. எத்தான் நம்முடைய இலக்கியங்கள்ல அவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டாங்க. கல்பனா சாவ்லா மாதிரி விண்வெளியில பறக்கிறவங்களா இருந்தா கூட ஒரு மாதரசியினுடைய கண் இந்த பாரத தேசத்துல அவளுடைய குடும்பம், சுற்றம், உறவு என்கிற சமூக கூட்டின் மேல் தவறாமல் பதிந்திருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நம் பெரியவர்கள். இல்லைன்னா இல்லற கடமையை செய்ய முடியாது, சமூகத்தை கட்டி காக்க முடியாது, ஒழுக்க வரையறைகளுக்குள்ள நிக்க முடியாது. இதை கட்டாயம் பெண்கள் கருத்தில் கொண்டிய முக்கியமான விஷயம். அதனால்தான் ஐன்ஸ்டைன் சொல்லும் போது சொன்னார், அணுகுண்டுகள் ஏற்படுத்த போற அபாயங்களை விட அன்பும் பரிவும் ஆதரவும் சுயநலமின்மையும் தியாகமும் இயற்கை குணங்களாக வாய்த்திருக்கிற பெண்மணிகள் என்றைக்கு அந்த உயர்வான பண்புகளை இழப்பார்களோ அன்றைக்கு அணுகுண்டை விட மோசமான அபாயம் உலகிற்கு வரும். ஐன்ஸ்டைன் சொன்ன வார்த்தை. அதனால்தான் அந்த அன்பையும் பண்பையும் பாரம்பரியத்தினால கட்டி போட்டு வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். கொஞ்சம் கூட அபிப்பிராயம் குறையாம இருந்ததுனால்தான் அவ பேசினா பாருங்கள். அந்த பாட்டை கம்பன் எப்படி எழுதியிருக்கிறான், எப்படி எழுதினா இந்த பாட்டை? அவ சொன்னா, இந்த ராமபாணம் போய் ஜல்லட கண்களாக ராவணனுடைய மார்புல, அத மண்டோதரி ஜல்லட கண்ணா தொலைச்சிருக்கேன்னு சொல்றது கூட அவளுக்கு வாய் வரல. கணவனுடைய மார்பு, அதுல போய் இந்த ராமபாணம் தொலைத்ததுங்கிற சொல்ல சொன்னா கூட வாய் நோகுமேன்னு நினைச்சா. அதனாலதான் உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழினா, தொலைத்ததோன்னு சொல்லாம உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ்ந்து சொல்ல எப்படி போடுறான் பாருங்கள். அதுக்கு மேலே சொன்னா, சிவபெருமான் இருந்த கைலாய மலையை தூக்கி எடுத்தவன் அல்லவா ராவணன். அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும்னு சொல்லித்தானே இப்ப சுவாமி வீதி உலா வரும்போது கைலாச வாகனத்துல வரார், கீழே ராவணன் தானே இருந்து தூக்கிட்டு வரா. அழகா சொல்லி வைத்தான் கம்பன். வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்பு எடுத்த வெள்ளருக்கன் ஜடைமுடியான் சிவன். சிவபெருமான் இருக்கிற கைலாச மலை, அந்த மலையை எடுத்த வெற்பெடுத்த மேனின்னு சொல்லாம மண்டோதரி சொன்னா வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்பு எடுத்த திருமேனி தான். இந்த திரு என்கிற அடைமொழியை சேர்க்கிறது யாருக்கு பாருங்கள். அவ அபிப்பிராயம் எவ்வளவு உன்னதமானதா இருந்திருக்கிறது ராவணன் மேல. இல்லைன்னா அந்த திருங்கிற சொல்லு வருமா? அவ சொன்னா, வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த மேனி என்று சொல்லாமல் வெற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. எள்ளு போட்டா கூட இடமில்லாத அளவுக்கு ஜல்லட கண்ணா இருக்கு மார்பு. எள்ளிருக்கும் இடமின்றின்னா எள், எள் எப்பொழுதும் அமங்கலமான விஷயங்களோடு தொடர்புபடுத்தப்படுகிற ஒரு வஸ்து தான். கம்பசூத்திரமான்னு கேட்கிறாங்கன்னு சொன்னேன். கம்பசூத்திரம் தான்.
அதனால்தான் சீதா கல்யாணத்துக்கு கூட்டமா எல்லாரும் வந்தார்கள்னு சொல்ற கம்பன் அந்த கூட்டத்தை சர்வ ஜாகிரதையா சொன்னான். என்ன தெரியுமா? சீதா கல்யாணத்துக்கு எல்லாரும் கூட்டமா வந்தாங்க, உளுந்து போட்டால் உளுந்து விழாத கூட்டம்ட்டான். என் உளுந்து மங்கள பொருள், அதனால கல்யாணத்துக்கு அதை சொல்ற அளவுக்கு சர்வ ஜாகிரதையா சொல்லணுமே. இங்க வீழ்ந்து கிடக்கிறான் பாருங்க ராவணன். அதனால அவனுக்கு சொல்லும் போது எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, அமங்கலமான செய்தியை சொல்லும் போது எள்ள கொண்டாந்து பொருத்துகிறான். எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியைனா. அவ வீழ்ந்து கிடக்கிறாங்க ராவணன். மண்டோதரி பக்கத்துல உட்கார்ந்து கதறா. ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான். ராவணன் வீழ்ந்து விட்டானே, இனிமேல் அந்த மண்டோதரி அவன் மாண்டு போன பிறகு அந்த மண்டோதரி உயிர் துறந்தாள் என்பது ராமாயணம் சொல்லுகிற வரலாறு. அவன் மாண்டு போனான். அவன் மாண்டு போன பிறகு இனிமேல் இந்த மண்டோதரிக்கு மலர் சூடிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. ஆனால் அவள் மலர் சூடுகிற வாய்ப்பை இழந்திருக்கிற நேரத்தில் கூட அந்த மண்டோதரி ஜானகியை நினைச்சு பார்க்கும் போது ஜானகியை மலர்கூந்தல் உடையவளாக நினைச்சு பார்க்கிறா. அவ மனம் எவ்வளவு விசாலமா இருந்திருக்கு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்தான்னா, அந்த துன்பத்தை அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட என் மலர்களை இழந்தேன், ஆனால் ஜானகியின் கூந்தலில் நிரந்தரமாக மனமுள்ள மலர்கள் மனம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பரந்த மனோபாவம் அந்த பத்தினிக்கு இருந்திருக்கிறதே. அதனாலல்லவா கம்பன் சொல் போட்டான், கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி என்றான். இவள் மலரிழந்து நிற்கிற நேரத்தில் ஜானகியின் கூந்தலில் மலர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பத்தினியாக இருந்தாள். எவ்வளவு அபூர்வமான பாட்டு பாருங்கள். கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்தகாதல் உள்ளிருக்கும் என கருதின்னாங்க. ஒரு 3 எழுத்துல எவ்வளோ பெரிய செய்தியை சேர்த்து விட்டான். என கருதின்னா என்ன அர்த்தம்? ராமா, நீதான் நினைச்சிட்ட ஜானகி மனசுக்குள்ள இருக்கான்னு நீ நினைச்சிட்ட, கருதி. ஆனா அவ இல்ல. உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழினான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லும்படியாக கம்பன் எழுதி வைத்த அபூர்வமான கம்ப சூத்திரம்தான் இது. வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்தகானல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழினான். அதுலயும் பாருங்க, ஒரு பெண்ணு இல்லையா, இன்னும் இருக்கு அந்த பாட்டுக்குள்ள நயம். என்ன? உட்புகுந்து தடவியதோ ராமன் வாழி அப்படின்னு சொன்னா கூட தவறில்ல. உட்புகுந்து தடவியதோ ராமன் வாழி அப்படின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. பாட்டு இலக்கணப்படி சரியாத்தான் இருக்கு. உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அந்த கணவனை வீழ்த்தியவன் ராமன் என்பதை கூட அங்கீகரிக்க கூடாது என்பதனால் ராமன்கிற பேரை சொல்லாம, ராமன் யார்? ராமன் தெய்வமா இருக்கலாம், அவதார நாயகனா இருக்கலாம். ஆனால் மண்டோதரியை பொறுத்தவரையிலேயும் ராவணனுக்கு பிறகுதான் மண்டோதரிக்கு ராமனுக்கு இடம். ஏன்? ராவணன் மண்டோதரியின் கணவன். அதனால முதலிடம் அவளுக்கு ராவணனிடத்தில் தான். அதனால ராமனை சொல்லும் போதும் உட்புகுந்து தடவியதோ ராமன் வாழி என்று சொல்லாமல் ஏதோ ஒருவன் வாழி என்பதை போல பேசினாள் என்றால் அந்த கணவன் மேல வச்சிருந்த அபிப்பிராயம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்கள். மண்டோதரி அபூர்வமான பாட்டு. மண்டோதரியின் மூலமாக கம்பன் நமக்கு தந்திருக்கிற பாட்டு எல்லாமே அபூர்வமான பாட்டு. இதை சொன்னா அதுக்கு பிறகும் அதோட நிறைவடையல. இன்னும் அந்த மண்டோதரிய உன்னதமான இடத்துல தூக்கி வச்ச அபூர்வமான கம்பன் பாட்டு ஒன்னு இருக்கு. அருமையா சொன்ன. பையன் படிக்கல, ஃபெயிலா போயிட்டான். 3வது தடவையா பரீட்சை எழுதி 18 மார்க் வாங்கி ஃபெயிலா போயிட்டான். இப்படி 3வது தடவை பரீட்சை எழுதி 18 மார்க் வாங்கி ஃபெயிலா போயிட்டானே, இப்படி ஃபெயிலா போலாமா? 3வது தடவை படிச்சவன் ஒரு 40 மார்க் வாங்கி பாஸ் ஆக வேண்டாமா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா, பையனோட அம்மா சொல்றாங்க, அவனுக்கு பரீட்சை நடக்கிற நேரத்துல உடம்பு சரியில்லாம போயிட்டு, அதனால உற்சாகமா படிக்க முடியல. 2வது இந்த பரீட்சை நடந்தது பாத்தீங்களா, அப்பதான் தொடர்ந்து 10 நாள் பவர் கட். அவன் சும்மாவே லைட்ல படிக்கவே கஷ்டப்படுவான். இதுல அவன் பவர் கட்ல மெழுகுத்திரிய வச்சு எப்படி படிப்பான்? 2வது அந்த அம்மா இன்னும் விடல. 3வது சொல்றாங்க, கண்ணாடி போடாத பையனா இருந்தா கூட குறைச்ச வெளிச்சத்துல படிச்சிருவான். என் பிள்ளை கண்ணாடி வேற போட்டிருக்கானா, அந்த மெழுகுத்திரியில படிக்கிறது அவனுக்கு இன்னும் கஷ்டம் போச்சு. இது ஒரு காரணம். அந்த நேரத்துல தானே அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம டைபாய்டுல ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டாரு.
அதனால இவன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கவும் காபி டீ கொடுக்கவும் அங்கேயும் இங்கேயும் நடக்கவும் அவன் எப்படி படிப்பான், இது வேற. அப்புறம் என் மூத்த பொண்ணு இருக்கால, அவ என்ன பண்ணிட்டா, டெலிவரிக்காக எங்க வீட்டுல இருந்தா. அதனால இந்த சூழ்நிலை வேற இப்படி இருக்கா வீட்டுக்குள்ள. அதனால அவன் எப்படி படிப்பான்? அவன் 18 மார்க் 3வது தடவை எழுதி 18 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு காரணம் அவனோட கேர்லெஸ்னஸ், நெக்லிஜென்ஸ். அவன் படிக்காதது, அவன் புஸ்தகத்தையே தொடலையே. அவன் புஸ்தகம் அப்படியே புதுசா இருக்கு. அந்த ரெண்டு பக்கமா ஒட்டி இருக்கு பாருங்க புஸ்தகம், அதை கூட கிழிச்சு பார்க்கல. அப்படி ஒட்டின மாதிரியே புதுசா இருக்கு அந்த புஸ்தகம், ஒண்ணுமே தொட்டே பார்க்கல, அவ்வளோ புதுசா இருக்கு. அவ அம்மா எத்தனை காரணம் சொல்றா பாருங்க. வரிசையா உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா டைபாய்டுல அட்மிட் ஆயிட்டாரு, அவ அக்கா டெலிவரிக்காக வந்திருக்கா, லைட் பவர் கட்டு வேற, பையனுக்கு கண்ணாடி வேற போட்டிருக்கான், மெழுகுத்திரி வெளிச்சத்துல படிக்க சிரமம். ஆகவே அவன் 18 மார்க் வாங்கினான்னு ஒரு அம்மா சொன்னான்னு வைங்க, இதுக்கு என்ன பேர் நீங்க சொல்லுவீங்க? இப்படி ஒரு அம்மா சொன்னா, ஒரு பிரின்சிபாலா இருந்தாலோ ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாலோ, இது என்னம்மா இது இப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எல்லா அம்மாவும் இப்படிதான் கதை சொல்லுவாங்க. அட்மிஷனுக்கு வரும்போது ஏன் ஒரு 1000 மார்க் வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்ல மேடம், அந்த நேரத்துல தான் உடம்பு சரியில்லாம போயிட்டு. அட 500 குழந்தைகளுக்குமா அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம போகும்? இந்த அம்மா எல்லாம் ஒரே பதில சொல்றா பாருங்க. எதுக்கு அந்த அம்மாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? படிக்காம ஊரை சுத்தி 18 மார்க் வாங்கியிருக்கான் புள்ள, ஆனால் என் புள்ள படிக்கல, ஊரை சுத்துனா, கவனம் கிடையாது, அதான் இப்படி மார்க் வாங்கி ஃபெயிலா போயிட்டா. ஒரு அம்மான்னு சொல்ல மாட்டான். எல்லா அம்மாவும் இத்தனை காரணம் சொல்லிட்டு என்ன சொல்றா, இவன் 18 மார்க் வாங்கினதுக்கு 10 காரணம் இருக்கு, அதுல ஒரு காரணம் தான் இவனோட நெக்லிஜென்ஸ், ஒரு காரணம் தான். மிச்ச 9 காரணமும் வேற வேற பெரிய காரணம். இப்படி அம்மா சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த புள்ள மேல கண்மூடித்தனமான அன்பு வைத்திருக்கிறாள் என்று பொருள். இதேதான் மண்டோதரி பண்ணான். ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான், அதுக்கு மண்டோதரி சொல்ற என்ன தெரியுமில்ல, ராவணன் வீழ்ந்து போனதுக்கு என்ன காரணமா? காந்தையர்க்கு அணி அணைய ஜானகியார் பேரழகு. கணவன் வீழ்ந்து போனதுக்கு ஜானகியோட பேரழகுதான் காரணமா, இவன் காரணம் இல்லையா? எப்படி சொல்லுறாள் பாருங்கள். காந்தையர்க்கு அணி அணைய ஜானகியார் பேரழகு, அதான் ஒரு காரணம். 2வது காரணம், ஜானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும், 2வது காரணம். இன்னொரு காரணம் இருக்குங்கிறா, என்னன்னா, ஏந்து புயத்து ராவணனார் காதலும். ராவணன் கிடையாது, ஏந்து புயத்து ராவணன் கிடையாது, ஏந்து புயத்து ராவணனார். ராவணனார் ஆர் விகுதி போட்டு ராவணனார். ராவணனாருக்கு என்ன? ராவணனார் சீதை மேல வச்ச அத்துமீறலான காமம்னு நம்ம இப்ப கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மண்டோதரி சொல்ற கிடையாது. அத காமம்னு சொன்னா அது ஒரு மாதிரி வருஷமா இருக்குன்னு, கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்களா, உடனே அவ பேசுறா நாகரிகமா. என்னன்னா, ஏந்து புயத்து ராவணனார் காதலும். ராவணனார் காதல். காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு இல்லையா? காமம் என்பது விரசமான ஒன்று, காதல் என்பது அப்படி அல்ல. என் கணவன் என்ன காமம் உடையவனா? இல்லை, அவனிடத்தில் இருந்தது காதல். இவ சொல்றா. எப்படி பாருங்க, அபிப்பிராயத்தை பாருங்க. ஏந்து புயத்து ராவணனார் காதலும், அது ஒரு காரணம். அப்புறம் சூர்பனகை இழந்த மூக்கும். சூர்பனக மூக்கு போச்சு இல்ல, அது ஒரு காரணம். வேந்தர்பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததும். தசரதனுடைய சொல்ல தலைமையில கேட்டுக்கிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அது ஒரு காரணம். வேந்தர்பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததும். கடைமுறையே ஒரு வார்த்தை போடுறான் கம்பன், கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிட்டம்மா. தேவாதி தேவர்கள்லாம் தபசு பண்ணிவிட்டாங்க, அது ஒரு காரணம். தேவாதி தேவர்கள்லாம் தபசு பண்ணிட்டாங்க, அந்த தவத்தின் காரணமாக ஏந்து புயத்து ராவணனார் காதல், சூர்பனகை இழந்த மூக்கு, ஜானகியார் பேரழகு, அவர்தம் கற்பு, இவ்வளோ காரணத்தையும் சொல்லி பவர் கட்டு, மெழுகுத்திரி வெளிச்சம், கண்ணாடி போட்டிருக்கான், அப்பாவுக்கு டைபாய்டு, மக டெலிவரிக்கு வந்திருக்கான், இவ்வளவெல்லாம் காரணம். அந்த 10 காரணத்துல ஒரு காரணம், அவன் கொஞ்சம் படிக்காம இருந்துட்டான், அவ்வளவுதான். இவன் நல்லா படிக்கிற பையன்தான், ஏதோ கொஞ்சம் படிக்காம இருந்துட்டான்னு தாயார் எவ்வளவு பேரன்பு இருந்தா இந்த தப்ப இவ்வளவும் சொல்லி நிறைவேல் பண்ணுவா. அதே வேலைய மண்டோதரி செய்யறா. என்ன சொன்னா, கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிட்டமா. இத பின்னால இருந்து இந்த பாட்டை கொண்டு போங்கிறான் கம்பர். என்ன, தேவாதி தேவர்கள் தவம் செய்தார்கள், அதனால ராமன் காட்டுக்கு போனா, காட்டுக்கு பின்னால இருந்து போடும் பாட்டு. அப்படி காட்டுக்கு போனதுனால அங்க போன இடத்துல சூர்பனகையோட மூக்கு அறுபட்டு போச்சு, அதனால அவ போய் செய்தி சொன்னா, ராவணன் காதல் கொண்டான்.
சீதையோட கற்பும் சீதையினுடைய அழகும் இதையெல்லாம் பின்னால இருந்து போய் கணக்கு பார்த்துக்குங்கன்னு கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிட்டமா. மண்டோதரி விழுந்து அலறதுக்கு கம்பன் சொன்ன அபூர்வமான பாட்டு பாருங்கள். என்ன அபூர்வமாக சொன்னான். வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் விரதம் பூண்டு வெங்கானில் பொந்ததும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிட்டம்மான். இந்த பாட்டுக்குள்ளையும் ராவணன்னு சொல்லக்கூடாதான், ராவணனார் அப்படின்னு சொல்லணுமா. ராவணன் காமம்னு சொல்லக்கூடாதான், ராவணன் காதல் அப்படின்னு சொல்லணுமா. ராவணன் தான் அவனுடைய அத்துமீறலான ஆசைதான் வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லக்கூடாதான். அப்பவும் அந்த வீழ்ச்சிக்கு 15 காரணம். அதுல ஒரு சின்ன காரணம் தான் என் கணவருக்கு அவ மேல இருந்த ஒரு சின்ன காதல், வேற ஒண்ணும் இல்லை. மிச்ச காரணம் எல்லாம் வேற வேற அப்படின்னு எப்படி பாருங்கள். இவ்வளவு வீழ்ந்து கிடக்கிற போது கூட அந்த ராவணன் மேல எந்த அளவுக்கு மண்டோதரிக்கு அந்த அபிப்பிராயம் எவ்வளவு உயர்வாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சரித்திரம் படிக்கிற பாட்டு கம்பன் சொல்லுகிறார். அபூர்வமான சரித்திரம் படிக்கிற பாட்டு. விழுந்து கதறி துடித்தாள் மண்டோதரி. புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா என்று கதறினாள். அதனாலதான் மார்பில் விழுந்து புரண்டு அழுது கதறினாள். அதுக்கு பிறகு எழுதினாங்க, தன் உயிரை கொண்டு தன் கணவன் உயிரை தேடுவதை போல அவன் இல்லாத உலகத்தில் உயிர் வாழ்வது சாத்தியப்படாது என்பதனால் தன் உயிரை அவனுடைய உயிரோடு இணைத்து கொண்டவள் என்று. ராவணன் எப்ப வதம் பண்ணி பூமியில விழுவான் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கிடந்தார்கள். காப்பியம் சொல்லக்கூடியதேதான், அறம் வெல்ல வேண்டும், பாவம் தோற்க வேண்டும். இந்த பாவமானது என்ன செய்கிறது, தனக்கு பெரிய அரணை ஏற்படுத்தி கொண்டு, எவ்வளவு பெரிய அரண். அதனால்தானே இன்னைக்கு அழகா முகவுரை படிக்கும் போது படிச்சு காட்டினாங்க பாருங்கள், தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் அப்படின்னு கம்பன் சொல்லுகிறான் என்று அந்த சொல்ல அழகா போட்டு முன்னுரையில அழகா படிச்சு காட்டினார்களே. இந்த அதர்மத்துக்கு எவ்வளவு பக்கபலம் தேவை இருக்கிறது பாருங்கள். அதனுடைய ஆணிமேரை போல நடுவுல ராவணன் இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு மூலபல சைனியம் இருக்கு. ஆற்றல் மிகுந்த ஒரு தம்பி கும்பகர்ணன் இருக்கிறான். ஆற்றல் மிகுந்த புதல்வர்கள் இருக்கிறார்கள். இவனுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய படைகள் 4 வகை சைன்யங்களும் இருக்கிறது. அதர்மத்துக்கு நடுவுல ஆணி வேரை போல நடுவில் இருந்து கொண்டு கடைசி வரையிலேயும் எந்த மனமாற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் உறவினர்களையும் சுற்றத்தவர்களையும் குழந்தைகளையும் ஒவ்வொருவரை இழப்பதையும் கண்ணால் பார்க்கிற போதும் இந்த பெண் மேல உண்டான அந்த ஆசையை விடாத நிலையில் அவன் இருக்கிறான் என்பதை படம் பிடித்து கம்பன் காட்டினான் என்றால், ராவணனுடைய கதை மனித சமூகத்திற்கு ராவணனுடைய கதையை ஒரு படிப்பையாக வைத்தார்கள். இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் எப்படிப்பட்ட பலவீனத்தினால வீழ்ந்தான். ஒரு விட்டில் பூச்சி வழக்கில் அடிபட்டு வீழ்ந்த மாதிரி தசமுகன் காமம் என்கிற நெருப்புல எரிந்து கருகி போனான் என்று காட்டினார். நம்ம தேசத்துல புராணங்களை எழுதி வச்சதே இதுக்குத்தான். அத்துமீறலான அனாச்சாரமான ஆசைகளுக்குள் மனிதன் போகிற போது அழிவை சம்பாதிப்பான் என்று. இதைத்தான் உட்கார்ந்து நம்ம தேசத்துல தோன்றியதான பௌத்த மதம் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இதைத்தானே சிந்திச்சு உலகத்துக்கு எவ்வளவு பெரிய டிசைர் இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் ஈவில். எல்லா தீமைக்கும் காரணம் எது என்றால் ஆசைதான். டிசைர் இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் ஈவில் என்று எழுதினார். ஒரு காலகட்டத்தில் நம்ம உலகத்துல வந்த மிகப்பெரிய அறிஞர்கள் அறிவு கூட அழிவுக்கு காரணமாயிரும், ஒரு திசையை நோக்கி அறிவு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பெரிய அறிஞர்கள் அந்த கோஷத்தையே மாத்தி எழுதினாங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் ஈவில். புத்தர் சொல்லிட்டு போனா டிசைர் இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் ஈவில், இன்டெலிஜென்ஸ் இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் ஈவில் எழுதினாங்க. இப்படி எழுதி வச்சுட்டோம்னா ஒருத்தர் அறிவை தேடாம போயிடுவான்னு நினைச்சாங்களோ என்னமோ, அடுத்த வரியில் எழுதிட்டாங்க அன்இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் த ரெமெடி ஃபார் இட். அதுக்காக அறிவை தேடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைன்னு எழுதுகிறார்கள். ஏன் அறிவின் மூலமாக அழிவை சம்பாதிக்கிற நிலைமைக்கு போகக்கூடாது என்பதனால் அறிவு ஒரு நாளும் அழிவுக்கு துணை போகக்கூடாது. அதனால்தானே திருவள்ளுவர் என்ன தெளிவா சொல்றார் பாருங்கள், கம்பரிடத்திலிருந்து கதையை படிக்கணும், கருத்தை கேட்கணும். திருக்குறளோட பொருத்தி பாருங்கள், திருவள்ளுவர் சொல்லுகிறார் அறிவு அற்றங்காக்கும் கருவி. திருவள்ளுவர் சொன்னார், அந்த அறிவைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். அறிவுடையார் எல்லாம் உடையார் சொன்னாரு, அந்த அறிவைத்தான் சொன்னார். எந்த அறிவு? அறிவு அற்றங்காக்கும் கருவி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார் பாருங்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார். நான் எங்க ஊர்ல ஒரு பழமையான பள்ளிக்கூடம், பழைய காலத்துல இருந்து ஒரு பழமையான பள்ளிக்கூடம் இருக்கு. அதுல படிச்சவங்க கூட இங்க 4-5 பேர் இருக்கலாம். SAV பள்ளிக்கூடம்னு பேர், பழைய காலத்துல இருந்து. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல அந்த அமாவாசை அன்னைக்கெல்லாம் 11 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் வைப்பாங்க. 11 மணிக்கு பள்ளிக்கூடம் வைப்பாங்க. பாத்தியார்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அமாவாசைக்கு லீவ் விட்டுருங்கன்ட்டாங்களாம்.
ஒரு 10 வருஷமா அந்த ஒரு பள்ளிக்கூடம் மட்டும் அமாவாசைக்கு லீவ் விடுவாங்க. பாக்கி எல்லா ஸ்கூலும் நடக்கும், அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் லீவ் விட்டு அந்த லீவை வேற நாளைக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க. குறும்புக்கார பையங்க அந்த ஸ்கூல்ல உள்ள நுழைஞ்ச உடனே அழகா ஒரு திருக்குறள் எழுதி போடு, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இந்த பக்கம் திருக்குறள், சிலப்பதிகாரம், ராமாயணம் இது மாதிரி கல்லுல அழகா செஞ்சு புஸ்தகமா அடுக்கிருக்கும். 2 பக்கமும் நடுவுல ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அழகா எழுதி போட்டிருப்பாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த அறிவுடையார் எல்லாம் உடையார வச்சுட்டு அடுத்த வரியை அழிச்சிட்டானுங்க. அழிச்சிட்டு அறிவுடையார் எல்லாம் உடையார், அமாவாசை தோறும் லீவ் உடையார் அப்படின்னு எழுதி டாக்பிசால எழுதி போட்டிருக்கான். அப்படியே எழுதி வச்சுட்டான், அமாவாசை தோறும் லீவ் உடையார். இது என்னடா புது திருக்குறளா இருக்குன்னா, ரொம்ப காலமா இதே தானே சார் இருக்கு, அதான் திருவள்ளுவர் எழுதினதை எடுத்துட்டு நாங்க எழுதிக்கிட்டோம். அறிவுக்கு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்கள். அறிவினால் ஆகுவது உண்டோன்னார், அறிவு அற்றங்காக்கும் கருவி என்றார். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைனார். நுண்ணிய நூல்பல கற்பினும் அவரவர் உண்மை அறிவே மிகும் என்றார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார். அறிவுக்குன்னு திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கிற செய்திகள் ஏராளம். எவ்வளவு அறிவுடையவனாயிருந்தான், எவ்வளவு செயல்திறம், எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு பராக்கிரமம், எவ்வளவு பலம். அந்த ராவணனுடைய சித்திரத்தை நமக்கு காட்டுகிறார்கள் பாருங்கள். ராவணனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய படிப்பினை என்று காட்டினார். ஏன் தெரியுமா? ராமாயணத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதினார்கள், காமம் என்பது ஒரு தவறான உணர்வு அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலேயும் அது இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தில் இருந்தால், முறையாக தொழிற்படுகிற காமம் தவறான உணர்வு அல்ல. ஒரு காலத்தில் அந்த சொல்லே தவறான சொல்லாக மதிப்பிடப்படவில்லை. அதனால்தான் அறம்பொருள் இன்பம் என்பதற்கு பதிலாக அறம்பொருள் காமம் என்று காமத்துப்பால் என்று வைத்திருந்தார்கள். அளவான விகிதாச்சாரப்படி அற உணர்வுப்படியும்